அண்மைச் செய்தி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அனைத்து கட்சியினரும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்நிலையில் டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெறுகிறது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது? என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும்? விவரங்களை சொல்லுங்கள். காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து ஒரு அசாதாரண நிலை உருவாகி இருக்கின்றது. பஹல்காமில் நடைபெற்ற அந்த தாக்குதலில் 26 உயிர்களை இந்தியா பறிகொடுத்திருக்கின்றது. பாகிஸ்தானை பின்னணியாக கொண்டு இயங்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் லஷ்கர்-இ-தொய்பா உள்ளிட்டவர்கள் தான் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டிருக்கின்றார்கள் என்று இந்திய உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலை தொடர்ந்து பாகிஸ்தான் தொடர்பான தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் சில அதிரடி மாற்றங்களை இந்தியா மேற்கொண்டிருக்கின்றது. மேலும் இந்தியாவை சீண்டக்கூடிய விதமாக பாகிஸ்தான் ராணுவம் தற்பொழுது அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏவுகணைகளை சோதிப்பது, எல்லைப்புறங்களில் அதிகப்படியான வீரர்களை கொண்டு வந்து குவிப்பது போன்ற ஒரு அசாதாரண நிலையை உருவாக்குவதற்கான முயற்சியிலே பாகிஸ்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்துவது என்பது பாகிஸ்தானுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போருக்கான அழைப்பு என்பதாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏவுகணை சோதனை நடத்தி பாகிஸ்தான் தயாராக இருக்கின்றது என்கின்ற ஒரு மறைமுக அறிவிப்பினை தங்கள் தரப்பிலிருந்து விடுத்திருக்கின்றார்கள். இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது, இந்தியாவை பயன்படுத்தி எந்த நாட்டுடனும் பாகிஸ்தான் வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடாது, அனைத்து வகையான வர்த்தகத்திற்கும் தடை விதிக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே எல்லாம் அந்த வர்த்தகங்கள் பாகிஸ்தான் நிலப்பகுதி வழியாக நடந்து வருகின்றன. அனைத்தையுமே தடுத்து நிறுத்துவதாக பாகிஸ்தான் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு தொடர்ந்து ஒரு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் அனைத்து கட்சி கூட்டம் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையிலே டெல்லியில் நடைபெறுகின்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் தொலைபேசி மூலமாக அனைத்து முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் தொடர்பு கொண்டு தங்களுடைய அழைப்பை விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் முக்கியமான அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசிப்பதற்கான ஒரு கூட்டத்திலே காங்கிரசின் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஒன்றுபட்டு இது போன்ற ஒரு போர்க்காலங்களில் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய நாட்டு மக்கள், இந்தியாவின் அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் ஓரணியில் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைவருமே வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்தியா உடனடியாக ஒரு பதிலடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான ஒரு சூழலை காலம் உருவாக்கி இருக்கின்றது. பாகிஸ்தான் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றது. நேரடியாக மரபு போர் என்று சொல்லக்கூடிய விதமாக ராணுவ வீரர்களோடு சரிக்கு சமமாக நின்று நேருக்கு நேர் போர் செய்யக்கூடிய வல்லமையற்ற நிலையில்தான் தீவிரவாதிகளை பயன்படுத்தி இன்னொரு நாட்டு எல்லைக்குள் ஒரு அசாதாரண நிலையை ஏற்படுத்துவது, அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவது போன்ற விஷயங்களில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகின்றது. ஒவ்வொரு முறையும் இதே போன்று தன்னுடைய நாட்டு ராணுவ வீரர்கள் மூலம் பயிற்றுவிக்கப்பட்ட தீவிரவாதிகளை இந்தியாவிற்குள் அனுப்பி அவர்கள் மூலமாக தாக்குதலை நடத்தி இந்திய ராணுவ நிலைகள் மீதும் ராணுவ வீரர்கள் மீதும் அப்பாவி மக்கள் மீதும் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்களை, வன்முறைகளை, பயங்கரவாத செயல்களை நடத்துவதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு முதலும் கடைசியுமாக ஒரு அதிரடியான ஒரு முடிவின் மூலமாக முடிவு கட்டுவதற்கான ஒரு தேடலை தற்பொழுது இந்தியா தொடங்கி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதற்கான ஒரு முன் முயற்சி தான் தற்பொழுது அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்கள், காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சியிலிருந்தும் வருகை தந்திருக்கின்றார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். சற்று முன்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். குடியரசுத் தலைவரிடம் அடுத்த கட்டமாக இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற முயற்சிகள் என்ன என்பதை எல்லாம் கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஆயுதங்களை பயன்படுத்துவது போன்ற ஒரு நிலை வந்தால் அது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களின் அடிப்படையில் அது போன்ற தகவல்களை பிரதமர் தரப்பிடம் இருந்து அவர் நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆயுதங்களை பயன்படுத்துவது போன்ற ஒரு சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில். எனவே அந்த சந்திப்பின் பிறகாக தற்பொழுது அனைத்து கட்சி கூட்டமும் நடைபெறுகின்றது. இதன் காரணமாக ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் வர வேண்டும்.
இதுவரை என்ன நடந்திருக்கின்றது, இனி இந்தியா எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு பக்கபலமாக இருக்க வேண்டியது ஒரு அவசிய தேவையாக இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கின்றார், வெளியுறவுத்துறை அமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார், மேலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார். காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பகல்காம் வன்முறை சம்பவத்தின் காரணமாக 26 உயிர்களை இந்தியா இழந்திருக்கின்றது. அப்பாவி சுற்றுலா பயணிகளை அவர்களுடைய பின்னணி உள்ளிட்டவற்றை எல்லாம் கேட்டு அவர்கள் எந்த மதத்தவர் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு கொடூரமான முறையிலே தலையிலே சுட்டு சாகரித்து 26 உயிர்களை பறித்து சென்றிருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை தற்பொழுது இந்தியா விரைவுபடுத்துவதற்கான ஒரு நகர்வை முன்னெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகின்றது. அனைத்து கட்சி கூட்டத்தின் நிறைவில் ஒரு சில தகவல்கள் வெளியாகக்கூடும். அதனும் குறிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அடுத்தபடியாக இந்தியா செய்ய போகின்ற நடவடிக்கைகள் குறித்து முக்கிய தலைவர்களிடம் விவாதிப்பார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே கட்சி தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்பினை விடுத்திருந்தார். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்றுபட்ட ஒரு முடிவோடு அனைத்து கட்சியினரும் இருக்க வேண்டிய சூழலை அவர்களுக்கு உணர்த்தி அது தொடர்பான விவாதங்களை நடத்துவதற்காகவே இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக இன்று நள்ளிரவில் கூட ஏதேனும் ராணுவ நடவடிக்கைகள் இருக்குமா என்பது போன்ற விவரங்கள் வெளியாகக்கூடும்.